அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்சனல் லோன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பர்சனல் லோனில் குறிப்பாக ஒரு பேங்க், அந்த பேங்க்கோட நேம் வந்து HDFC. ஸோ HDFCயில் உங்களுக்கு பர்சனல் லோன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிள் தேவைப்படுது, அதாவது உங்களோட சேலரியிலேருந்து உங்கள் ஏஜ்லேருந்து, ஸோ அது எல்லாமே நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு பர்சனல் லோன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வீடியோவில் நம்பர் வரும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு HDFC பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பர்சனல் லோன்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன், ஃபஸ்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட KYC அப்படின்னு சொல்லுவாங்க, நோ யுவர் கஸ்டமர். அதாவது ஆதார் அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று தேவைப்படும், ஆதார் கம்பல்சரி ப்ளஸ் பேன் கார்டு கம்பல்சரி. ஸோ அட்ரஸ் ப்ரூஃப்ன்றது உங்களுடைய ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இதையும் கன்சிடர் பண்ணிப்பாங்க. HDFC பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் ப்ரூஃப் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு லோன் தாராளமாக பண்ணிக்கலாம். பட் ஒரே ஒரு ஸ்மால் கண்டிஷன், ஆதார் கார்டில் உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ சம்டைம்ஸ் ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ்க்கு வெரிஃபிகேஷன் போனாலும் போவாங்க, பட் ஆனால் கரண்ட்டாக நீங்கள் கொடுக்குற அட்ரஸுக்கு வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அடுத்தது நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட லாஸ்ட்டு 3 monthsோட பே ஸ்லிப் கண்டிப்பாக தேவைப்படும், ப்ளஸ் ஒர்க்கிங் ஐடி கார்டு கண்டிப்பாக தேவைப்படும், ப்ளஸ் 6 monthோடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட். 3 months இருந்தாலே போதும், பட் நாங்கள் வந்து 6 month நான் வாங்கி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் டேட்டாவில் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் நான் 6 month அப்படின்னு சொல்லிடுறதுனால அது 3 monthsோட சேலரி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் அப்டேட் ஆகிடும். ஸோ அது இல்லாமல் இப்போ கரெக்டாக இந்த கம்பெனியில் எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான டேட் ஆஃப் ஜாயினிங் ப்ரூஃப் ஒரு சில கம்பெனியில் பே ஸ்லிப்லேயே இருக்கும், ஒரு சில கம்பெனியில் ஐடி கார்டில் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துலையுமே இல்லை அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஆஃபர் லெட்டர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் ப்ரூஃபாக நாங்கள் எடுத்துப்போம். ஸோ HDFCயை பொறுத்த வரைக்கும் மினிமம் உங்களுக்கு ஏஜ் வந்து 21 வயசு நீங்கள் கிராஸ் ஆகிருக்கணும். 58 வயசு வரைக்கும் நீங்கள் லோன் அப்ளை பண்ணிக்கலாம். பட் 60ன்னு சொல்லுவாங்க. பட் 60ன்னு வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால் 58 நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது தான். 58ன்னு சொல்லி நீங்கள் மைண்டில் வச்சுட்டு லோன் அப்ளை பண்ணுங்கள், லோன் தேவைப்படுறவங்க. இதுக்கு அடுத்தது உங்களுடைய சேலரி மினிமம் வந்து கேட்டகரி சூப்பர் கேட் ஏ, கேட் பி அண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 30,000 சம்பளம் இருக்கணும். ஸோ மினிமம் 30,000 சம்பளம் இருந்துச்சு அப்படின்னா சேலரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு லோன் வந்து HDFCயில் எலிஜிபிள் பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 50,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு HDFC பொறுத்த வரைக்கும் உங்கள் கம்பெனி சூப்பர் கேட் ஏ கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா மினிமம் 12 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு லோன் எலிஜிபிள் ஆகும், எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் EMI கரண்ட்டில் இல்லை அப்படின்னா. ஸோ இதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 9.99 கொடுக்குறாங்க. மேக்ஸிமமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 14% மேலே HDFCயில் பர்சனல் லோன்ஸ் பண்ணுறது கிடையாது. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த லோன் அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். பட் மேக்ஸிமமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 699 + GST தான் பர்சனல் லோனுக்கு சார்ஜஸ் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி இன்சூரன்ஸ் வந்து மாறும். ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குது, ஹையர் லோன் அமௌண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் இன்சூரன்ஸ் வேவரும் வாங்கி கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா HDFCயோட பாலிசி. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஸோ மேலும் இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வீடியோவில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி HDFC பேங்க்கோடைய பர்சனல் லோன்ஸ் பற்றின நீங்கள் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். நாட் ஓன்லி HDFC பேங்க், லோன்ஸை பற்றின உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும், லோன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும், எந்த லோன் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஒரு பெஸ்ட்டான சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். நம்ம சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.